ஐயையோ ரியாவினபா, உங்களுக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிட்டதா? இந்த காரை மறுபடியும் எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? இந்த உடைந்த பழைய காரை தூக்கி எறிய சொல்லி எத்தனை தடவை சொன்னேன். ஆனா நீங்க பிடிவாதமா இதையே வச்சிருக்கீங்க. சீ பாருங்க, எல்லா பக்கத்திலும் மண்ணு தான் விழுது. இன்னைக்கு உங்களை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். ஐயோ, இந்த பைத்தியக்காரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளே. கொஞ்சம் கேளு. எத்தனை தடவை சொல்றது? இது உடைந்த கார் இல்ல. இந்த காரை எனக்கு ரொனால்டோ சார் நேரடியாக கொடுத்தார். ரொம்ப நாளா பயன்படுத்தாமல் இருந்ததால தான் மண் படிஞ்சிருக்கு. இப்போ திடீர்னு ரொனால்டோ சார் வந்து இந்த காரை பார்த்தா என்ன நினைப்பாரு? போதும் ஒவ்வொரு தடவையும் இதே கதையத்தான் சொல்றீங்க. ரொனால்டோ சார் வருவாராம், காரை பார்ப்பாராம். இதுவரைக்கும் ஒரு நாளும் வந்ததில்லையே. இந்த தடவை இரவு வீட்டுக்கு வரணும்னா இந்த காரை புதுசு மாதிரி மாத்தி வைங்க. இல்லனா இந்த காரால நான் ரொம்பவே சோர்ந்துட்டேன். இனிமேல் இந்த காரை பார்க்கவே விரும்பல. கொஞ்சம் பொறுத்து பாரு. இந்த தடவை நான் ஒரு அதிசயம் பண்ணி காட்டுறேன். இந்த கார் புதுசு மாதிரி மின்னும். ரொனால்டோ சார் பார்த்தாலே ஆச்சரியப்படுவார். கொஞ்சம் நேரம் மட்டும் ஆகும். அது வரைக்கும் இந்த வேலை முழுக்க நீ வீடியோ எடுத்து யூடியூப்ல போடு. பழைய அழுக்கான காரை எப்படி புதுசு மாதிரி மாத்துறதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். வீடியோவை நான் போடுறேன். ஆனா உனக்கே தெரியுமே, இந்த காலத்துல ஏழைகளை யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. நல்ல மனசுக்காரர்கள் இப்போ எங்க இருக்காங்க? நாமும் பணக்காரங்களா இருந்திருந்தா மக்கள் நம்மையும் ஆதரிச்சிருப்பாங்க. ஐயோ பைத்தியமே, ஏன் அப்படி நினைக்கிறே? கவலைப்படாதே. இந்த உலகத்துல இன்னும் நல்ல மனசுள்ள மக்கள் இருக்காங்க. நீ பாரு, எல்லாரும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கமெண்ட்ல ஒரு சிவப்பு இதயத்தையும் போடுவாங்க.